சரி சரி கத்தாதே, பொறுமையாகவே எடுக்கிறேன். பார்த்து 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 எடேண்டா. பார்த்து தானேடா எடுத்தேன், நீதான் பார்த்து உட்கார வேண்டும். அதுதானடா எனக்கும் புரியவில்லை. அவனுக்கு வைத்த முள் எனக்கு எப்படியடா வந்தது? இதுதான் தன் வினை தன்னை சுடும் போலும். டேய் திருமேனி, எதற்கடா சிரிக்கிறாய்? சாரங்கன் தவறாக கூறுகிறான். தன்வினை தன்னை சுடும் என்பது பழைய மொழி. தான் வைத்த முள் தன்னையே குத்தும் என்பது புது மொழி. திருமேனி, போதும் உன் குத்தல் பேச்சு. பார்த்தாயா, நீயும் அதை பற்றிதான் பேசுகிறாய். திருமேனி விடு, பாவம், இவன் வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கிறான். சக்கரபாணி, என்னால் தான் உனக்கு இந்த சங்கடம் என்றால் என்னை மன்னித்து விடு. ராமானுஜா, நீயே இவனிடம் போய் மன்னிப்பு என்றெல்லாம் பேசுகிறாய். பாயின் அடியில் வைக்கப்பட்ட முள் உனக்கு செய்யப்பட்ட சதி. அதை முதலில் உணர்ந்து கொள். நான் உணர்ந்துதான் இருக்கிறேன் திருமேனி. இவர்கள்தான் என்னை சரியாக உணரவில்லை. ஏதோ தவறாக என்னை புரிந்து கொண்டு அதில் எழுந்த துவேஷத்தால் இப்படி ஒரு காரியத்தை செய்ய துணிந்திருக்கிறார்கள். துவேஷம்தான், உன்மேல் உள்ள துவேஷம்தான் என்னை அப்படி செய்ய வைத்தது. சக்கரபாணி, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாய்? உனக்கு இப்படி ஒரு எண்ணம் தோன்றும் அளவுக்கு நான் உனக்கு என்ன இடைஞ்சல் செய்து விட்டேன்? இடைஞ்சல் என்னவென்று கேட்கிறாயா? நாங்கள் யார்? பாடசாலையின் மூத்த மாணவர்கள். ஓ, இன்னும் அந்த நினைப்பில் தான் இருக்கிறாயா? திருமேனி, நீ பேசாமல் இருக்க மாட்டாயா? சொல் சக்கரபாணி, ஏன் உனக்கு என்மேல் இவ்வளவு துவேஷம்? ஏன், அது உனக்கு தெரியாதா? இந்த திருமேனியை ஏதேதோ ஜாலம் செய்து அவன் மூலம் சில கருத்துக்களை சொல்லச் செய்து எங்களை தலைகுனிய வைத்தாய். நம் குருநாதர் எங்கு சென்றாலும் எங்களை அருகில் வைத்துக் கொண்டுதான் செல்வார். ஆனால் இப்போது உன்னை அழைத்துக் கொண்டு செல்லவிருக்கிறார். அவமானம், பெருத்த அவமானம். சக்கரபாணி, உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று நான் கனவிலும் நினைத்ததில்லை. நீ என்னை தவறாக எண்ணாதே. நம் குருநாதர் என்னை தேர்ந்தெடுத்தது அவரின் தனிப்பட்ட விருப்பம். நான் வேண்டுமானால் உன் சார்பாக குருநாதரிடம் பேசி பார்க்கிறேன். நீ வருந்தாதே. போதும் ராமானுஜா, போதும். குருநாதரிடம் என் சார்பாக நீ பேசுவது உபகாரமாக ஆகாது. மாறாக எனக்கு அபகாரமாகத்தான் முடியும். முன்பெல்லாம் எது செய்வதாக இருந்தாலும் குருநாதர் எங்களை தான் கலந்து ஆலோசிப்பார். அப்படி ஒரு மரியாதை இருந்தது. இப்போது அது அடியோடு போய்விட்டது. அதற்கு காரணம் எங்களுக்கு போட்டியாக நீ இங்கு வந்ததுதான். சக்கரபாணி, உன்னுடன் போட்டியிட வேண்டும் என்ற மனோபாவம் எல்லாம் எனக்கு சிறிதளவும் கிடையாது. நீயும் அப்படி ஒரு நினைப்பை தூக்கி எறிந்துவிடு. முதலில் போட்டி என்று நினைப்பது பின்னர் பொறாமை என்னும் தீயாகி மனிதாபிமானம் என்பதை அழிக்கும் கொடும் பாவியாக மாற்றிவிடும். அதுவும் நம் போன்ற இளைய சமுதாயத்திற்கு அது தேவையற்ற ஒன்று. நம்மை பொறுத்தவரை துவேஷமற்ற, தன்னலமற்ற, சமத்துவமான ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் அரும் பாடுபட வேண்டும். நம் படிப்பும் அதனால் உருவாகும் ஞானம், இவை இரண்டும் நம் வருங்கால சமுதாயத்திற்கு அறிவாய் பிரதிபலிக்க வேண்டும். அதன் மூலம் அடித்தட்டு வர்க்கத்தில் இருப்போரும் மேலோங்கி வருவதற்கு வழிகாட்டியாய் நாம் இருக்க வேண்டும். பகையை மறந்து என்னை நண்பனாக உன் மனதில் நிறுத்து. சக்கரபாணி, எனக்கென்னவோ ராமானுஜன் சொல்வது அனைத்தும் சரியென்றே தோன்றுகிறது. அவ்வளவு ஏன், ராமானுஜன் சொல்லாத விஷயத்தை நான் சொல்கிறேன். முள் வைத்த சம்பவத்தை நம் குருநாதரிடம் தெரிவிக்க சொல்லி நான் ராமானுஜனை எவ்வளவோ வற்புறுத்தினேன். ஆனால் ராமானுஜன் பெருந்தன்மையாக அதை மறுத்துவிட்டான். சக்கரபாணி பாவம், விவரம் புரியாமல் அவன் தவறு செய்கிறான். எடுத்து சொன்னாலே போதும், அவன் திறந்து விடுவான் என்று நம்பிக்கையோடு சொன்னான். சக்கரபாணி, இனிமேலும் நம் ராமானுஜன் இடத்தில் விரோதம் பாராட்டுவது அர்த்தமற்றது. ஹே சக்கரபாணி, சக்கரபாணி! இவன் திருந்த மாட்டான். நல்ல வேளை, தெரியாமல் கோவிந்தன் என் இருப்பிடத்தில் அமர இருந்தான். நீ அவனை காப்பாற்றி விட்டாய் திருமேனி. ராமானுஜா, கோவிந்தன் தெரிந்துதான் உன்னிடத்தில் அமர்ந்தான். என்ன, கோவிந்தனுக்கு பாயின் அடியில் முள்ளிருப்பது தெரியுமா? தெரியும் ராமானுஜா. அதனால்தான் உன்னை தான் நின்ற இடத்திற்கு நகர்த்திவிட்டு கோவிந்தன் உன்னிடத்தில் நின்று கொண்டான். உன் இருக்கையில் அமரவும் துணிந்தான். அப்போதுதான் பின்புறம் நின்றிருந்த நான் உன் பாய்க்கடியில்
மறைத்து வைக்கப்பட்டிருந்த அந்த முள்ளை கவனித்தேன். உனக்காக தன்னை அர்ப்பணிக்க துணிந்த கோவிந்தனின் உயர்ந்த உள்ளத்தையும் நான் கவனித்தேன். அப்புறம் என்ன, சமயம் பார்த்து முள்ளை மாற்றி போட்டு அந்த சக்கரபாணி விரித்த வலையில் அவனையே விழ வைத்தேன். கோவிந்தா, உன்னை சகோதரனாக பெற்ற நான் இனி பெறுவதற்கு என்ன இருக்கிறது? அனைத்தும் பெற்றுவிட்டதாகவே எண்ணுகிறேன். அண்ணா, என் சிறு வயதில் தேள் மூலம் என் உயிருக்கு வந்த ஆபத்தை நீக்கியது தாங்கள்தான் என்பதை பலர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அவ்வகையில் உங்களுக்கு வரவிருந்த ஆபத்தை நான் ஏற்க தலைப்பட்டேன். உங்களுக்காக நான் எதையும் செய்வேன் அண்ணா. கோவிந்தா, எனக்கு வந்த ஆபத்தை நீ ஏற்க துணிந்தாயா? எனக்காக நீ எதையும் செய்வாயா? நிச்சயம் செய்வேன் அண்ணா. நீரெந்தன் உயிர் போன்றவர். வரவேண்டும் வரவேண்டும். அடியேன், நாங்கள் ஸ்ரீரங்கத்திலிருந்து வருகிறோம். அடியேனின் நாமம் திருக்கோஷ்டியூர் நம்பி. இவர் பெரிய நம்பிகள். வாருங்கள். ஆஹா, தங்கள் இருவரின் வரவால் இந்த மடம் பொலிவு பெற்றது. அடியேனும் நம் ஆச்சாரியர் யமுனாச்சாரியாரின் சிஷ்யன்தான். அடியேன் பெயர் மாதவ நம்பி. என்ன, தாங்களும் நம் மடத்து சிஷ்யரா? மிகவும் சந்தோஷம். திராவிட தேசத்தை தாண்டி நம் ஆச்சாரியரின் புகழ் பரவி இருக்கிறது. அவரின் ஆணைப்படி அடியேன் பல ஆண்டுகளுக்கு முன்பே வந்து பகவத் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறேன். அதுவும் நம் ஆச்சாரியரின் அருளாசியோடு அடியேனுடைய பணி நடந்து கொண்டிருக்கிறது. ஆச்சாரியரும் திருவனந்தபுரம் செல்லும் முன்பு இங்கு சில நாட்கள் தங்கியிருந்து விட்டுத்தான் யாத்திரையை தொடங்கினார். மிக்க சந்தோஷம். பெரிய நம்பிகளே, தெய்வாதீனமாக நாம் சரியான திசையில்தான் வந்திருக்கிறோம். நம் ஆச்சாரியரின் சிஷ்யரான மாதவ நம்பியும் காணப்பெற்றோம். அது அடியனின் பாக்கியம். தங்கள் இருவரையும் மற்றும் பல சிஷ்யர்களையும் கொண்ட திருவரங்க மடத்தின் பெருமையை அடியேன் நன்கு அறிவேன். அதில் பிரதானமானவர்களான திருக்கோஷ்டி நம்பிகளையும் பெரிய நம்பிகளையும் நேரில் காணப்பட்டது அடியனின் பெரும் பாக்கியம். தாங்கள் ஆச்சாரியரை காணத்தான் புறப்பட்டு வந்துள்ளீர்களா? ஆமாம் மாதவரே. திருவனந்தபுரம் சென்ற நம் ஆச்சாரியர் வெகு நாட்களாகியும் திருவரங்கம் திரும்பவில்லை. வேறு சில நிர்பந்தங்களும் காரணம். இன்று இரவு இம்மடத்தில் தங்கிவிட்டு பிறகு திருவனந்தபுரம் நோக்கி பணிக்கலாம் அல்லவா? தங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரிவிக்க விரும்புகிறேன். நம் ஆச்சாரியர் திருவனந்தபுரத்திலிருந்து புறப்பட்டு விட்டார். திருவரங்கம் நோக்கித்தான் திரும்பி வருகிறார். இங்கிருந்து திருவனந்தபுரம் வெகு அருகில்தான் இருக்கிறது. அவரை வரவேற்கத்தான் இந்த மடத்தில் வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படியா? ஒரு விதத்தில் இதுவும் நல்ல செய்திதான். இருப்பினும் பெரிய நம்பிகளே, நாம் இன்னும் தெய்வவாரியை காணாமல் இருக்கிறோமே. ஆச்சாரியருக்கு இது பற்றி எப்படி தெரிவிக்கப் போகிறோம்? ஒன்றும் புரியவில்லை. என்ன பேசுகிறீர்கள்? அடியனுக்கு புரியவில்லை. எதுவாக இருந்தாலும் உள்ளே வந்து அமர்ந்து அமுது செய்துவிட்டு பேசிக்கொள்ளலாம். வாருங்கள். அதுவும் சரிதான், வாருங்கள். பெரிய நம்பிகளே, அங்கே பாருங்கள். யாரோ ஒருவர் படுத்து உறங்கியபடியும் சற்றே முணங்கியபடியும் இருக்கின்றாரே. யார் அவர்? அவரா? இங்கு ஓரிரு நாட்களுக்கு முன்புதான் வந்தார். எந்த கேள்விக்கும் சரியான பதில் இல்லை. வைணவ அடியாராக காட்சியளிக்கிறார். அமுது செய்ய சொல்லி வற்புறுத்தியும் கேட்கவில்லை. ஒரே வாக்கியத்தையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்னவென்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்? திருவனந்தபுரம் செல்ல வேண்டும், அதுதான் அவரது தாரக மந்திரம். இதைத்தான் அவர் ஜபித்துக் கொண்டிருக்கிறார். பெரிய நம்பிகளே, பாருங்கள், உள்ளே சென்று பார்க்கலாம். வாருங்கள். தாங்கள் உள்ளே சென்று.
மாதவ நம்பிகளே, இவர் பெயர் தெய்வவாரி ஆண்டான். யார்? நம் திருவரங்காலயத்தின் நித்திய கைங்கரிய சிரேஷ்டரான தெய்வவாரியா இவர்? ஆமாம். அடாடா, அடியேனிடம் கூட ஒரு தகவலும் தெரிவிக்காமல் தன்னை மறைத்துக் கொண்டு இவ்விடத்தில் முடங்கி கிடக்க இவருக்கு என்ன நேர்ந்தது? தெய்வவாரி, தெய்வவாரி, திருக்கோஷ்டி நம்பிகளே. திருக்கோஷ்டி ஒரு நம்பியேதான். என் அருகே பாருங்கள், பெரிய நம்பிகளும் வந்திருக்கிறார். தெய்வவாரி, தாங்கள் செய்தது தங்களுக்கே நன்றாக இருக்கிறதா? அடியேனை மன்னித்து விடுங்கள் நம்பிகளே. தங்களை மன்னிப்பதற்கு நாங்கள் யார்? ஆனால் எங்கள் நிலையை தாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டாமா? ஆச்சாரியார் முன்னிலையில் எங்களை தலைகுனிய செய்துவிட இருந்தீர்களே, இது நியாயமா? திருக்கோஷ்டி நம்பிகளே, ஏதோ ஒரு வேகத்தில் புறப்பட்டு வந்து விட்டேன். உங்களுக்கும் சிரமம் கொடுத்து விட்டேன். உங்களையெல்லாம் வருத்தத்தில் ஆழ்த்தியதால் தான் இன்னும் நம் ஆச்சாரியரை காணப்பெறாமல் இருக்கிறேன். அடியேன் மிகப்பெரிய பாவி. தெய்வவாரி ஆண்டானே, தங்கள் விருப்பத்தை இந்த மடத்து பிரதான சிஷ்யரான மாதவன் நம்பியிடம் சொல்லி இருக்கலாம் அல்லவா? அதற்கு அடியேனின் மனது உடன்படவில்லையே. இவர் மூலம் தங்களுக்கு அடியேனை பற்றிய தகவல் தெரிந்தால் அடியேனின் விருப்பம் நிறைவேறாமல் போகலாம். எப்படியும் ஆச்சாரியரை தரிசித்து விட வேண்டும் என்ற வைராக்கியத்தில் இவ்வளவு தூரம் வந்துவிட்டேன். தங்கள் வைராக்கியம் சீக்கிரம் வெற்றியடையப் போகிறது. கவலைப்படாமல் இருங்கள். நம் ஆச்சாரியார் திருவனந்தபுரத்திலிருந்து திரும்பி நம் மடத்தை நோக்கிதான் வந்து கொண்டிருக்கிறார். என்ன, ஆச்சாரியர் திரும்பி வந்து கொண்டிருக்கிறாரா? ஆஹா, அடியேனின் பாக்கியமே பாக்கியம். என்னே என் தெய்வத்தின் கருணை. அடியேனுக்கு மற்றும் ஒரு வாழ்வு தந்தீர். தெய்வவாரி, தங்கள் விருப்பப்படியே நம் ஆச்சாரியர் திருவரங்கம் திரும்ப தீர்மானித்து நமக்கு சமீபமாக வந்துவிட்டார். எனவே தைரியமாக இருங்கள். பெரிய நம்பிகளே, திருக்கோஷி நம்பிகளே, அடியேனின் உள்ளம் சந்தோஷத்தால் நிரம்பி இருக்கிறது. ஆனால் வயிற்றில் மிகுந்த பசி இருக்கிறது. மாதவ நம்பிகளே, அடியேனின் பசிக்கு தகுந்த அளவு அமுது கிடைக்குமா? என்ன இப்படி கேட்டு விட்டீர்கள்? தங்களை திருப்தி செய்து விட்டே நாங்கள் அமுது செய்கிறோம். போதுமா? போதும், போதும். ராமானுஜா, ராமானுஜா, வீரா, என்ன ஆச்சரியம்! நேற்றுதான் நெடுநாட்களாக உன்னை பார்க்கவில்லையே என்று நினைத்தேன். அப்படியா? நானும் இப்படியேதான் உன்னை பத்தி நினைச்சேன். எப்படி, நன்றாக இருக்கிறாயா? நல்லா இருக்கேன். உன்னை பார்க்காம இருந்ததுதான் குறையே தவிர வேற குறையே இல்ல. மன்னித்துக் கொள் வீரா, வெகு நாட்களாக நான் கோவிலுக்கு வரவில்லை. அதனால்தான் உனக்கு நெய்ப்பொங்கலும் கொண்டு வர முடியவில்லை. பரவாயில்ல. நிறைய படிக்க வேண்டியிருந்ததால் கோயிலுக்கு வர இயலாமல் போய்விட்டது. அடடா, உன்னை வெளியிலேயே நிற்க வைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன் பார். உள்ளே வா வீரா. வா. யாரண்ணா இது? கோவிந்தா, நீ வீராவை பார்த்தது இல்லையா? இவன்தான் வீரா, என் நெருங்கிய நண்பன். வீரா, இவன் என் தம்பி கோவிந்தன், என் சித்தி பிள்ளை. அண்ணா, இதுவரை நான் இவனை பார்த்ததில்லை. இனிமேல் அடிக்கடி பார்ப்பாய். வீரா, நெய்ப்பொங்கல் சாப்பிட்டு வெகு நாட்கள் ஆகிவிட்டன இல்லையா? கவலைப்படாதே. இன்று சாயங்காலம் எப்படியாவது நான் கோயிலுக்கு வருகிறேன். உனக்கு நெய்ப்பொங்கல் தருகிறேன். வேணாம். என்ன வீரா,
கோபித்துக் கொண்டு விட்டாயா? இல்ல, நீயும் அதை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அப்படிதானே? ஆமாம், அதனால் என்ன? இன்று சாயங்காலம் நான் கோயிலுக்கு போகிறேன். ஆதிகேசவனின் நெய்ப்பொங்கல் பிரசாதம் வாங்கி வருகிறேன். நாம் மூவரும் ஒன்றாக சாப்பிடலாம். சாயங்காலம் வரைக்கும் காத்துக்க வேணாம், இப்பவே சாப்பிடலாம். இப்பொழுதே வா. எப்படி? இதோ இப்படி. எங்க வீட்ல செஞ்சாங்க, உனக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். வீரா, வா வா. எப்போது வந்தாய்? இப்பதான் வந்தேன். நன்றாக இருக்கிறாயா? வெகு நாட்களாக உன் நண்பனை பார்க்கவில்லையே என்று பார்க்க வந்தாயா? இல்லை அம்மா, அவர்கள் அகத்தில் நெய்ப்பொங்கல் செய்திருக்கிறார்கள். என் நினைவு வந்து விட்டது. அதுதான் எடுத்துக்கொண்டு ஓடோடி வந்திருக்கிறான். சரி சரி, குடு, சாப்பிடலாம். இல்ல. என்ன வீரா, என்ன தயக்கம்? கொடு, சாப்பிடலாம். இது எங்க வீட்ல செஞ்சது, நான் கொண்டு வந்ததே தப்பு. இல்ல வேணாம். என்ன வேண்டாம்? பெருமாளுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நீ சொன்னல, நான் மண்ணாலேயே ஒரு பெருமாள் சிலையை செஞ்சு வச்சிருக்கேன். இது எங்க வீட்ல செஞ்சாங்களா, உடனே பெருமாள் சிலைக்கு படையல் வச்சுட்டு உனக்கும் கொண்டு வந்தேன். பிறகு என்ன? பெருமாள் பொங்கலை சாப்பிட்டிருக்கிறார் அல்லவா? அவர் சாப்பிட்டிருக்கணும். ஏன் இப்படி சந்தேகமாக சொல்கிறாய்? இல்ல, பக்தியோட படைச்சா சாமி ஏத்து பாருன்னு நீ சொல்லிருக்கல. ஆனா எனக்கு பக்தி இருக்கானே தெரியலையே. உனக்கு பக்தி இல்லை என்றால் வேறு யாருக்கு இருக்க முடியும்? பொங்கலை சமைத்ததும் அதை பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும் என்று உனக்கு தோன்றியதே, அதுதான் பக்தி. நிச்சயம் நீ அமுது செய்வித்ததை அவன் ஏற்றுக்கொண்டிருப்பான். பகவானே சாப்பிட்டதை நான் சாப்பிடக்கூடாதா என்ன? ராமானுஜா, வீரா தயங்குவதற்கான காரணம் எனக்கு தெரியும். என்ன காரணம்? நாங்கள் இதை ஆட்சேபிக்கப் போகிறோமோ என்று வீரா தயங்குகிறான். அப்படியா வீரா? அப்பா, நான் செய்வது சரியில்லை என்று நினைக்கிறீர்களா? ஒருபோதும் இல்லை. உன் போன்ற ஒரு புத்திரனை பெற நாங்கள் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். உன் வழிமுறைகளும் உன் எண்ணங்களும் சரியில்லை என்று உன்னை திருத்த வேண்டிய அவசியம் எனக்கு இதுவரை நேர்ந்ததில்லையே. நிச்சயம் இனியும் நேரப்போவதில்லை. இதை நீ மட்டும் உண்ண போவதில்லை ராமானுஜா. நாங்களும் இதை உண்டு வீராவின் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்க போகிறோம். வீரா, எங்கே அந்த பெருமாள் பிரசாதத்தை எல்லோருக்கும் கொடு.